ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். பீன்ஸ் கூட்டு, அப்புறமா பருப்பு ரசம் பண்ண போகிறோம். நம்ம நிறைய கூட்டுங்கள்லாம் பண்ணியிருப்போம். கீரையில் பண்ணியிருக்கோம், அப்புறம் புடலங்காயில் பண்ணியிருப்போம், சொரக்காயில் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பீன்ஸில் கூட்டு பண்ண போகிறோம். இது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டு தான் இன்றைக்கி. முதல்ல நம்ம கூட்டுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் அரை டம்ளர் கடலைப்பருப்பு, அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு. இப்போ இதை கழுவி எடுத்துடலாம். பருப்பு கழுவி எடுத்தாச்சு. இதில் ஒரு 4-5 பல் பூண்டு, அதே போல் வெங்காயமும் ஒரு 4-5, 2 தக்காளி, மஞ்சள் தூள், அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. பருப்பு கடலைப்பருப்பு போட்டது கொஞ்சம் முழுசாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். பாசிப்பருப்பு நல்லா குலைவாகவும், கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்ம கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டோம்னா நல்லா மசிஞ்சிடும் அந்த தக்காளியெல்லாம். அவ்வளோதான். இப்போ இந்த பருப்பை கொஞ்சம் மசிச்சுட்டு கொஞ்சமாக நம்ம ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும் பருப்பில். அப்போ அந்த ரசம் சூப்பராக பருப்பு ரசம் போல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு தேங்காய், ஒரு 6-7 பூண்டுப்பல், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2-3 கருவேப்பிலை. இப்போ இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது. குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காயும் ரெடி, பருப்பு ரெடி. 200 கிராம் பீன்ஸை சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கூட்டுக்கு தேவையான பருப்பு, அப்புறமா தேங்காய் இதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. பீன்ஸும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பீன்ஸை சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி. தண்ணி வத்துற வரைக்கும் காய் வேகட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், பீன்ஸ் அந்த தண்ணி ஊற்றினோம் இல்லையா, அது நல்லா வற்றி நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சோலையா அந்த பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் அரைச்சோலையா அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாம். ஏன்னா இது கெட்டியாக இருக்கணும். ஏன்னா கூட்டு இல்லையா, அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். கம்மியாக இருந்துக்கிட்டால் போதும். இப்போ பருப்பு ஊற்றிருக்கோம், தேங்காய் ஊற்றிருக்கோம் இல்லையா, ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம். அந்த ஊற்றுனதுக்காக அதெல்லாம் அந்த காய் கூட ஒன்று சேர்ந்து வேகணும் இல்லையா, அதுக்காக 3-4 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டா போதும். மூடி வச்சிடலாம். இப்போ கூட்டு கொதிச்சிட்ருக்கு. ஒரு 4 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கிட்டா போதும். அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே சாதம் நம்ம ஒரு அடுப்பில் வச்சிட்டோம்னா அதுவும் ரெடி ஆகிக்கும். வேக வச்சு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின அந்த தேங்காயும் அந்த வெள்ளைப்பூண்டோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் அதிக நேரம் வேக வைக்க வேணான்னு சொன்னேன். சும்மா லைட்டாக அந்த பச்சை வாடை போகிறதுக்காக மட்டும் நம்ம அதை வேக வச்சுக்கிட்டால் போதும். நான் ஒரு 3 நிமிஷம் தான் வேக வச்சுருக்கேன். இதோட போதும். இது நம்ம சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படியே எடுத்துடுறேன். இப்போ சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது வெறும் சாதத்தில் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா வெறும் சாதத்தில் போட்டு நம்ம சுட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு குழம்பு வச்சுட்டு நம்ம அடிக்கடி இந்த காரக்குழம்புலாம் செஞ்சோம்னா ஒரு சைடிஷ் வைக்கிறதுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த மாதிரி கூட்டு வச்சுக்கலாம். அந்த கடலைப்பருப்பு ஒன்று பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கும். அப்புறம் பாசிப்பருப்பு நல்லா குலைவாயிருமா, அப்போ நம்ம அந்த பீன்ஸு அந்த கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக பீன்ஸில் இந்த மாதிரி நீங்கள் கூட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ கூட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ரசம் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு முன்னாடி நம்ம பருப்பும் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ரசத்துக்கு தட்டி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கரைச்சி வச்சுக்கலாம். ரசத்துக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சிக்கலாம்.
புளியை கரைச்சிட்டு இது போல் சக்கை எடுத்தாச்சு. அடுத்து தக்காளி போட்டு கரைச்சிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்து கரைச்சிக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த தக்காளி கரைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் கரைச்சிங்கன்னா சீக்கிரமாக கரைச்சிடலாம். தக்காளியும் புளியும் கரைச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு போட்டதுக்கப்புறமும் நல்லா கலந்து விட்றேன். ஏன்னா பருப்பு வந்து முழுசாக இருக்குது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி கரைச்சி விட்டோம்னா அந்த பருப்பும் நல்லா மசிஞ்சிரும். அதுக்காக பருப்பையும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். அவ்வளோதான், கரைச்சாச்சு. ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். எவ்வளவு வந்து உங்களுக்கு புளிப்பு அந்த இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையானதை தக்காளி புளியெல்லாம் கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ரசத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், பூண்டு ஒரு 5. இப்போ இதை தட்டிடலாம். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா தட்டி எடுத்தாச்சு. இப்போ ரசம் தாளித்து விட்டுறலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, அடுத்து 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அடுத்து நம்ம ரசத்துக்கு தட்டணும் இல்லையா அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கணுன்னா தான் அந்த மனம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ரசமும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை பச்சையாக போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட், இந்த மாதிரி வதக்கி செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்து இப்போ தக்காளி புளி பருப்பெல்லாம் கலந்து வச்சோலே அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, தக்காளி பிசைகிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், இருந்தாலும் பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு. அடுத்து ரசத்துக்கு தேவையான தண்ணி. புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். சுத்தமாக புளிப்பே இல்லைன்னா தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா ரசம் நல்லா இருக்காது. அதனால் புளிப்பை பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. ரசம் வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா, லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரசம் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வெறும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இப்போ நம்ம கூட்டெல்லாம் செஞ்சுருக்கோன்னா அந்த கூட்டுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். கூட்டு வந்து சாதத்தில் இப்போ செய்வோம். அப்புறமா ரசம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நல்ல மணமான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். பருப்பு ரசம், பீன்ஸ் கூட்டு, ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம். நமக்கு வேலை அதிகமாக இருக்குது, ஏதாவது ஒன்று ஈஸியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதோ விருந்து சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.